ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி தமிழ்நாட்டோட பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் இதுவும் ஒன்று. இந்த காலேஜில் வந்து ரெகுலர் இன்ஜினியரிங் கோர்சஸ் இல்லாமல் சாண்ட்விச் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு 3 கோர்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சாண்ட்விச் கோர்ஸு யாருக்கு எந்தெந்த கோர்ஸுக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் இந்த 3 கோர்ஸுக்குமே சாண்ட்விச் கோர்ஸ்னு ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சாண்ட்விச் கோர்ஸுக்கும் ரெகுலர் கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ், ஃபீஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச் கோர்ஸ் எல்லாமே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பிஹெச்சியில் இருக்க மற்ற கோர்சஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ். அந்த கோர்ஸுக்கான பாதி அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டே பே பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோர்ஸ் வந்து ஃபுல்லி வந்து ஸ்டூடெண்ட்டே வந்து சப்போர்ட் பண்ணுறது. ஸோ இதோட ஃபீஸ் வந்து 80,000 பர் இயர் இருக்கும். ரெகுலர் கோர்சஸ் வந்து 20,000 பர் இயர் இருக்கும். இப்போ அடுத்ததாக அகாடமிக் வைஸில் ரெகுலர் கோர்ஸுக்கும் சாண்ட்விச் கோர்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெகுலர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸும் சாண்ட்விச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸும் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸில் இருக்க அதே சிலபஸ் தான் சாண்ட்விச் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் இருக்கும். ஆனால் இதில் வந்து அடிஷ்னலாக இந்த சாண்ட்விச் கோர்ஸில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னலாக ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லியுமே வந்து பிஹெச்டி டெக் கேம்பஸ்க்குள்ளே இருக்க இண்டஸ்ட்ரியில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதனால் அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அதிகமாகவே கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். அடுத்ததாக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் வந்து சாண்ட்விச் கோர்சஸ் எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக போகணும். இன்டர்ன்ஷிப்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம காலேஜ் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு கம்பெனியில் போயிட்டு அந்த கம்பெனி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணி அந்த கம்பெனியில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது. சில கம்பெனிஸ் வந்து பெய்டு இன்டர்ன்ஷிப்பாகவும் கொடுப்பாங்க, அன்பெய்டாகவும் கொடுப்பாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுடைய ரெஸ்யூமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிஹெச்டி டெக்கில் இருக்க இந்த சாண்ட்விச் கோர்சஸ் எல்லாத்துக்குமே இன்டர்ன்ஷிப் கம்பல்சரியாக போகணும். ரெகுலர் கோர்ஸ்க்கு வந்து இது கம்பல்சரிலாம் கிடையாது, அது ஆப்ஷனல் தான். அடுத்ததாக என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் டைமிங்ஸ். சாண்ட்விச் கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆஃப் டே வந்து அவங்க இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்னு சொல்லிட்டு பிஹெச்டி டெக் கேம்பஸ்க்குள்ளே இருக்க பிஹெச்சியோட ஓன் இண்டஸ்ட்ரிக்கு போயிடுவாங்க. மீதி இருக்க ஆஃப் டே அவங்க வந்து தியரி கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஓவரால் கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் கோர்சஸ்க்கு வந்து 4 இயர்ஸ் தான் அந்த பிஏ கம்ப்ளீட் பண்ணேன். ஆனால் சாண்ட்விச் கோர்சஸ்க்கு பிஇ கம்ப்ளீட் பண்ண 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா. அந்த சாண்ட்விச் கோர்சஸில் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கிறதுனால அவங்களோட சிலபஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். இது வரைக்கும் பார்த்தது தான் சாண்ட்விச் கோர்ஸுக்கும் ரெகுலர் கோர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.